10 மணி அளவில் இந்த விமான சேவை என்பது தொடங்கும் தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் கட்டமாக 10 விமானங்கள் தலைநகர் டெல்லியிலிருந்தும் மற்ற பகுதிகளிலிருந்தும் இயக்கப்படுவதாகவும் இண்டிகோ நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. சவுதி அரேபியா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய இந்தியாவின் தூதரகங்கள் மூலமாக இந்த மீட்பு பணிகள் நடைபெறும் என்றும் இந்திய அரசாங்கத்துடன் தொடர்ச்சியாக நாங்கள் இணைந்து செயல்பட தயாராக இருக்கின்றோம். முதல் கட்டமாக இந்த 10 விமானங்கள் இயக்கப்பட்டதற்கு பிறகு தேவைப்படக்கூடிய எண்ணிக்கையில் மற்ற இந்தியர்களையும் அழைத்து வருவதற்கான வேலைகள் மும்முரமாக முடுக்கிவிடப்படும் என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றது. இண்டிகோ நிறுவனம் முதல் கட்டமாக இந்த பணிகளில் இறங்கியுள்ள சூழலில் அடுத்த கட்டமாக ஏர் இந்தியா உள்ளிட்ட மற்ற விமானங்களும் துபாய் மற்றும் பல்வேறு பகுதிகளில் சிக்கியிருக்கக்கூடிய இந்தியர்களை மீட்பதற்கான அந்த வேலைகளில் இறங்க இருக்கிறார்கள். குறிப்பாக போர் சூழல் என்பது நாளுக்கு நாள் அதிகரித்து வரக்கூடிய சூழலில் இந்தியர்களை பத்திரமாக மீட்க நேற்றைய தினம் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் இந்த முடிவுகள் எடுக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம், மத்திய விமானத்துறை அமைச்சகம், அதே போல நிதித்துறை அமைச்சகம், உள்துறை அமைச்சகம், பாதுகாப்புத்துறை அமைச்சகம் என்று அனைத்து அமைச்சகங்களும் இணைந்து இந்த ரெஸ்கியூ ஆபரேஷனில் ஈடுபட இருக்கிறார்கள். முதல் கட்டமாக நாளை 10க்கும் அதிகமான இண்டிகோ விமானங்கள் மூலமாக ஜெட்டா நகரிலிருந்து இந்தியர்கள் மீட்பதற்கான பணிகள் தொடங்க இருக்கின்றது.